ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது கொல்லாதே காதலியே என்கிற கதை. வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. சென்னை மாநகரின் பிரதான 4 வழிச்சாலை. அதன் ஒருபுறம் அமைந்திருந்தது அந்த புகழ்பெற்ற பெரிய உணவகம், ஏஞ்சல் ரெஸ்டாரண்ட். பெரிய பெரிய செல்வந்தர்கள் வந்து போகும் ஒரு உயர்தர ஹோட்டல் அது. அதன் 8வது மாடியில் அமைந்திருந்தது அந்த பார்ட்டி ஹால். அந்த விசாலமான அறையின் அலங்காரங்களை பார்த்தாலே அதன் பணக்காரத்தனம் அப்பட்டமாக தெரிந்தது. சிறிது நேரம் முன்பு அந்த ஹால் பல பணக்கார வீட்டு இளைஞர்கள் மற்றும் மாடர்ன் உடை உடுத்திய யுவதிகள் என்று மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. ஆனால் இப்போதோ அந்த இடத்தில் எந்த ஒரு ஆள் அரவமும் இன்றி ஒரு அதிபயங்கரமான மயான அமைதி நிலவிக் கொண்டிருந்தது. மேஜைகளில் உயர் ரக மதுபானங்கள், குளிர்பானங்கள் மற்றும் உணவு வகைகள் என்று எதுவுமே உபயோகப்படுத்தாமல் அப்படியே கேட்பாரென்று கிடந்தது. அங்குள்ள மேடையில் இருந்த ஒரு வட்ட வடிவ மேஜையில் பிறந்தநாள் கேக் ஒன்று வெட்டப்படாமல் அழகாக நடுநாயகமாக வீற்றிருந்தது. அதன் நடுவில் ஒரு பெண் உருவம் அற்புதமான ஒரு அழகில் வடிவமைக்கப்பட்டிருந்தது. அந்த பெண் உருவத்தைச் சுற்றிலும் குடை போன்ற வடிவில் ஹாப்பி பர்த்டே நிலா என்று அழகாக பல வண்ணமயமான நிறங்களால் எழுதப்பட்டிருந்தது. உற்று பார்த்தால் அதில் இருந்த அந்த பெண் உருவம் என் பிறந்த நாளை ஏன் இன்னும் கொண்டாடவில்லை என்று மிகவும் வருத்தத்துடன் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு கேட்பது போல் இருந்தது. மொத்தத்தில் சற்று முன்பு ஜெகஜோதியாய் பளிச்சென்று வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஆடல் பாடல் என்று இருந்த அந்த பார்ட்டி ஹால் இப்போது களையிழந்து பொலிவிழந்து காணப்பட்டது. அந்த பார்ட்டி ஹாலின் உள்ளேயே சற்று தள்ளி அமைந்திருந்த அந்த ஒரு அறையின் முன்பு ஒரு கூட்டம் காணப்பட்டது. அப்போது ஒரு குரல், "தள்ளுங்க தள்ளுங்க, அந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் வர்றாரு, வழிவிடுங்க" என்று மிரட்டும் தொனியில் ஒலித்தது. அந்த குரலுக்கு செவிமடுத்த அந்த கூட்டம் உடனே ஒதுங்கி வழிவிட்டது. அந்த குரலுக்கு சொந்தக்காரர் கான்ஸ்டபிள் ஏகாம்பரம். குரல் கொடுத்தபடி அவர் முன்னே செல்ல, அவருக்கு பின்னால் கம்பீரமான நடையில் மிடுக்காக வந்து கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன். "இங்கே ஏன் இப்படி கூட்டம் போட்டு நிற்கிறீங்க? எல்லாரும் தயவு செஞ்சு வெளியே போங்க" என்று அந்த கூட்டத்தை பார்த்து கூறினார் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன். ஆனால் யாரும் அங்கிருந்து நகர்வதாய் தெரியவில்லை. அங்கேயே நின்றிருந்தனர். "சார் சொல்கிறாருல்ல, எல்லாரும் வெளியே போங்க சார், இங்கே நிற்காதீங்க. மேடம், தயவுசெய்து வெளியே போங்க" என்று அவர்களை அதட்டி வெளியேற்றினார் கான்ஸ்டபிள் ஏகாம்பரம். ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்த யாருமே அந்த பார்ட்டி ஹாலை விட்டு வெளியேறாமல் அங்கிருந்து சற்று தள்ளி நின்று கொண்டு நடப்பதை மீண்டும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தனர். அந்த அறையின் உள்ளே கட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு பெண் இரத்த வெள்ளத்தில் கீழே இறந்து கிடந்தாள். 20 வயது இருக்கும் அவளுக்கு. இரத்தம் வெகுவாக வெளியேறியிருந்தது. அது வழிந்து உடல் கிடந்த இடத்தில் இருந்து சில அடி தூரம் வரை ஓடி அப்படியே உறைந்து பார்க்கவே பயங்கரமாக இருந்தது. நவநீத கிருஷ்ணன் பக்கத்தில் சென்று அவருடைய கையில் இருந்த லத்தியால் உடலை கொஞ்சம் லேசாக திருப்பி பார்த்தார். ஆனால் இரத்தம் கழுத்தில் இருந்து நிறைய வெளியேறி பார்க்க படு பயங்கரமாக இருக்கவும் பார்க்க முடியாமல் முகத்தை உடனே திருப்பி கொண்டார். "ஏகாம்பரம், முத்து வந்துட்டாரா? பாடியை ஃபோட்டோ எடுக்கணுமே." "சார், அவர் வந்துட்டுருக்கார் சார், கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார்." "பாடியை பார்த்தா அப்படியே வெளிறின மாதிரி இருக்குது ஏகாம்பரம், இல்லையா? உங்களுக்கு தெரியுதா?" "ஆமாம் சார், உடம்பில் இருந்த மொத்த பிளட்டும் வெளியேறிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார்." "எஸ், யூ ஆர் கரெக்ட். கழுத்தில் பாருங்கள், நகமோ பல்லோ பட்ட மாதிரி இருக்குது. ஸோ அந்த வழியாக தான் பிளட்டு வெளியே போயிருக்கணும்." "ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் எனக்கு என்னமோ இந்த கேஸ் கொஞ்சம் வித்தியாசமாக படுது ஏகாம்பரம். சம்திங் டிஃபரண்ட் அண்ட் இட்ஸ் வெரி ஹாரிபிள்." "எதை வச்சு சார் வித்தியாசமாக படுதுன்னு சொல்கிறீங்க?" "எஸ், கொலையாளி என்ன ஆயுதம் உபயோகப்படுத்தியிருக்கான்னு தெரியலை. அண்ட் அதுவும் இல்லாமல் பாடியில் கொஞ்சம் ரத்தம் கூட மிச்சம் இல்லாமல் மொத்தமாக வெளியேறியிருக்கு. ஆனால் பாருங்கள், ரத்தம் அது வரைக்கும் தான் வழிஞ்சு போயிருக்கு. ஒரு பாடியில் இருக்கிற மொத்த ரத்தமே அவ்வளோதானா? இங்கே தான் எனக்கு டவுட் வருது."
சார் சூப்பர் சார், உங்கள் அனுமானம் ரொம்ப கரெக்டு சார். பின் இதுக்கு என்ன சார் அர்த்தம்? தெரியலையே, உதட்டை பிதுக்கினார் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன். கொஞ்ச நேரம் அப்படியே சிந்தனையில் ஆழ்ந்திருந்தவர், சரி ஏதாச்சும் இங்கே எவிடன்ஸ் கிடைக்கும் பாருங்க, ரூம் ஃபுல்லாக நல்லா தேடுங்க. கொலை பண்ணுறவன் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தாலும் ஏதாவது எவிடன்ஸ் விட்டுட்டு போகாமல் இருந்திருக்க மாட்டான். கண்டிப்பாக ஏதாவது விட்டுட்டு தான் போயிருப்பான். ஸோ நல்லா சர்ச் பண்ணுங்கள், ஏதாவது அகப்படும். ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட அதை வச்சு நாம் மூவ் பண்ணலாம் என்று கான்ஸ்டபிள் ஏகாம்பரத்திடம் கூறினார் இன்ஸ்பெக்டர். ஓகே சார் என்று கூறிய ஏகாம்பரம் அறையை சுற்றிலும் நோட்டமிடத் தொடங்கினார். அதற்குள் இன்ஸ்பெக்டர் கேட்ட அந்த முத்து என்பவர் டெட் பாடியை ஃபோட்டோ எடுப்பதற்கு கேமரா சகிதம் வந்து நின்றான். இன்ஸ்பெக்டர் அருகில் வந்து நின்று சார் என்று மரியாதை நிமித்தம் சல்யூட் அடித்தான். வந்துட்டிங்களா முத்து, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பாடியை எல்லா ஆங்கிளையும் ஃபோட்டோ எடுத்துருங்க. ஓகே சார். கொஞ்சம் தெளிவாக இருக்கட்டும் முத்து, போன முறை ஆன மாதிரி சொதப்பி வச்சிடாதீங்க. பார்த்து வேலை பாருங்கள். எல்லா ஃபோட்டோவும் பெர்ஃபெக்டாக இருக்கணும். ஓகே சார், ஷியோர். கண்டிப்பாக இந்த தடவை எந்த தப்பும் நடக்காது சார் என்று கூறி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தான் முத்து. போன முறை ஒன்று மட்டும்தானே சொதப்பி இருந்துச்சு, இவர் என்னடான்னா எல்லா ஃபோட்டோவும் சரியில்லாத மாதிரில பேசுகிறாரு என்று முணுமுணுத்து கொண்டே தன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான் முத்து. நின்று குனிந்து வளைந்து என்று எல்லா கோணங்களிலும் புகைப்படம் எடுத்தான். இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கூட்டத்திற்கு அருகில் வந்தார். அனைவரையும் பார்வையால் ஒரு அலசினார். யார் பார்த்து போலீஸுக்கு தகவல் சொன்னது? கூட்டத்தில் இருந்த ஒரு 20 வயது கொண்ட இளம்பெண் முன்னே வந்தாள். சார், நான் தான் சார். அந்த பெண்ணின் முகத்தில் பயமும் அதிர்ச்சியும் தெரிந்தது. இவ்வளவு நேரம் அழுதிருப்பாள் போலும். அழுது முகம் வீங்கி இருந்தது. உங்கள் பேர் என்ன? நீங்கள் அந்த பெண்ணுக்கு என்ன வேணும்? சார், அவள் என் ஃப்ரெண்ட் தான் சார். என் பேர் நிகிலா. ஓ, இன்றைக்கி இங்கே யாருக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்கிறதா இருந்தது? அவளுக்கு தான் சார் இன்றைக்கி பர்த்டே. கேக் கட்டிங்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தா சார். கொலையான அந்த பொண்ணு பேர் என்ன? நிலா சார். பயத்தில் தயக்கத்துடன் தட்டு தடிமாறி பதில் சொல்லி கொண்டிருந்தாள் அந்த பெண் நிகிலா. நீங்கள் ஃப்ரெண்டுன்னா எப்படி, ஒன்றா சேர்ந்து படிக்கிறீங்களா? இல்லை சார், நாங்கள் 5 பேர் ஒன்றா சேர்ந்து ஹாஸ்டலில் ஒரே ரூமில் இருக்கோம் சார். 5 பேரா? நீங்கள் 2 பேரை தவிர இன்னும் 3 பேர் வேறு யார்? உடனே கூட்டத்தில் இருந்த 2 பேர் முன்னாடி வந்தனர். சார், இவ ஸ்வேதா, இவ ஸ்வப்னா, இன்னொரு பொண்ணு காயத்ரி. அவள் ரொம்ப பயந்துட்டா சார். அதுதான் எப்படியோ இருக்குது, பயத்தில் வாமிட் வருதுன்னு ஹாஸ்டலுக்கு கிளம்பிட்டா சார் என்று அந்த பெண் நிகிலா அவர்களை அறிமுகப்படுத்தினாள். இன்ஸ்பெக்டர் அவர்களிடம் ஏதோ கேட்க வாய் எடுப்பதற்குள் கான்ஸ்டபிள் ஏகாம்பரத்தின் குரல் பதட்டத்துடன் ஒலித்தது. சார், இங்கே டெலிஃபோனுக்கு அடியில் ஒரு வெள்ளை பேப்பர் இருக்குது சார். அதில் என்னமோ எழுதி இருக்கு சார், அதுவும் ரத்தத்தில் என்று பீதியும் கலவரமுமாக கத்தினார். அந்த பேப்பரில் அப்படி என்னதான் எழுதியிருந்தது? அத்தியாயம் 2. ஏகாம்பரத்தின் முகம் பயத்தில் இருண்டு போயிருந்தது. இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் வேகமாக ஏகாம்பரம் இருக்கும் இடத்திற்கு சென்றார். ஏகாம்பரம், அவசரப்பட்டு எதையும் தொட்டாதீங்க, கவனமாக இருங்க. இல்லை சார், நான் எதையும் தொடலை. அந்த ஹோட்டலின் ஒவ்வொரு அறையிலும் ரிசப்ஷனில் ஏதாவது தகவல் சொல்ல பயன்படுத்தும் விதத்தில் இன்டர்காம் வசதிக்கு என்று டெலிஃபோன் வைக்கப்பட்டிருக்கும். அதேபோல் அந்த பார்ட்டி ஹாலில் இருந்த அந்த அறையிலும் இருந்த டெலிஃபோனுக்கு அடியில்தான் அந்த காகிதம் சொருகி வைக்கப்பட்டிருந்தது. இன்ஸ்பெக்டர் டெலிஃபோனை கையில் தொடாமல் கையில் கிளவுஸ் போட்டுக்கொண்டு அந்த காகிதத்தை உருவி எடுத்தார். அந்த பேப்பரில் எழுதப்பட்டிருந்த வாசகம்: என் பிரியமான காதலிக்கு என்னுடைய பிறந்தநாள் பரிசு. பரிசுகள் தொடரும். அதை படித்த இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் திடுக்கிட்டு ஏகாம்பரத்தை பார்த்தார். அவரும், என்ன சார் இது, இப்படி எழுதி வச்சுட்டு போயிருக்கான் என்று குரல் நடுங்க கேட்டார் இன்ஸ்பெக்டரிடம். ஆமாம் ஏகாம்பரம், அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் இப்படி கொலை பண்ணிட்டு அதுவும் அந்த ரத்தத்திலேயே எழுதியிருக்கான்னா என்ன மாதிரியான ஒரு மனுஷனாக இருப்பான் அவன்? பரிசுகள் தொடரும்னா என்ன சார் அவன் சொல்ல வர்றான்? ஒருவேளை இன்னும் கொலைகள் தொடரும்னு சொல்கிறானோ? ஐயோ, அப்படியா சார் இதுக்கு அர்த்தம்? அப்படித்தான் படுது ஏகாம்பரம். சரி, இதில் ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் கிடைக்கலாம், கவனமாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரூம் ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் செக் பண்ணுங்க.
ஏதாவது தடயம் கிடைக்குதா பாருங்க என்று அவரிடம் கூறிவிட்டு கீழே இருந்த மற்ற போலீஸ் ஆட்களை அழைத்து பிணத்தை அப்புறப்படுத்தி போஸ்ட்மார்ட்டத்திற்கு கொண்டு போகச் சொல்லி உத்தரவிட்டார். பிணம் கிடந்த இடத்தில் சாக்பீஸால் வரைந்து அளவெடுக்க சொன்னார். அதற்குள் அந்த பெண் நிகிலா இன்ஸ்பெக்டரிடம் வந்தாள். சார், நாங்கள் கிளம்பலாமா சார் என்று கேட்டாள். நீங்கள் 3 பேர் மட்டும் கொஞ்சம் இருங்க. உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு எனக்கு. மற்ற எல்லாரும் இங்கேருந்து கிளம்புங்க சார். இடத்த காலி பண்ணுங்க ப்ளீஸ். நிகிலா, ஸ்வேதா மற்றும் ஸ்வப்னா இவர்கள் 3 மட்டும் இருக்க சொல்லிவிட்டு மற்ற அனைவரையும் அங்கிருந்து கிளம்புமாறு கூறினார். கூடியிருந்த கூட்டமும் ஒருவாறு மெல்ல கலைந்தது. பிறகு முன்புறம் வந்து அங்கிருந்த ஒரு இருக்கையில் அமர்ந்து கொண்டு அந்த பெண்களையும் அங்கிருந்த மற்ற இருக்கைகளில் அமரச் சொன்னார். அந்த 3 பெண்களும் பெரிதும் பயந்து போயிருந்தனர். சிறிது நேரம் முன்பு தங்களுடன் சிரித்து பேசி கொண்டிருந்த தோழி ஒருத்தி இப்போது கொலையாகி உயிரற்ற சடலமாக கிடப்பதை பார்த்த அதிர்ச்சியில் இருந்து அவர்கள் இன்னும் மீளவே இல்லை. பயத்தில் உறைந்து போயிருந்தனர். பேச்சு வராமல் நாக்கு ஒட்டி கொண்டிருந்தது அவர்களுக்கு. சார், லேட் ஆச்சுன்னா ஹாஸ்டலில் திட்டுவாங்க சார். எங்களை கொஞ்சம் சீக்கிரமாக அனுப்பி வைங்க சார் ப்ளீஸ். அழாத குறையாக கேட்டாள் நிகிலா. சீக்கிரமாக போயிடலாமா? ஆமாம், நீங்கள் எல்லாரும் எத்தனை வருஷமாக ஒன்றா ஒரே ஹாஸ்டலில் இருக்கீங்க? 1 வருஷமா சார். என்ன பண்ணுறீங்க எல்லாரும்? நானும் நிலாவும் ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறோம் சார். இவங்க 2 பேரும் காயத்ரியும் சேர்ந்து வேறு இடத்துல வேலை பார்க்குறாங்க சார். உங்கள் ஃப்ரெண்டு கேரக்டர் எப்படி? ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவங்க யாரையாவது காதலிச்சிட்டு இருந்தாங்களா? அப்படித்தான் சார் நினைக்கிறேன். ஆனால் அவங்கக்கிட்ட இது வரைக்கும் எதுவும் இதை பற்றி ஓப்பனாக சொன்னதில்லை சார். பின்ன எப்படி நீங்கள் சொல்கிறீங்க யாரையோ அவள் காதலிச்சிட்டு இருந்த மாதிரி தோணுது அப்படின்னு? முன்னை விட அவகிட்ட சில சேஞ்சஸ் இருந்த மாதிரி தோணுச்சு சார். அடிக்கடி ஆஃபீஸ் லீவு போட ஆரம்பித்தா. முந்தியெல்லாம் இப்படி அடிக்கடி லீவ் எடுக்க மாட்டா சார். அப்புறம் ரெடி பண்ணிக்கிறதுல நிறைய நேரம் செலவிட ஆரம்பித்தா. அடிக்கடி ஃபோனில் யார்கிட்டையோ பேசிகிட்ருப்பா. நீங்கள் எதுவும் கேட்கலையா இதை பற்றி? கேட்டேன் சார். ஆனால் அவள் சரியாக பதில் சொல்லாமல் மழுப்பிட்டா. அப்படியா என்று யோசித்தார். அப்போது கான்ஸ்டபிள் ஏகாம்பரம் வேகமாக ஓடி வந்தார், கையில் ஒரு ஹேண்ட்பேக்குடன். சார், இந்த ஹேண்ட்பேக் கீழே கட்டிலுக்கு அடியில் கிடந்தது சார் என்று கூறி இன்ஸ்பெக்டர் கையில் கொடுத்தார். அதை கையில் வாங்கி அப்படியும் இப்படியும் திருப்பி பார்த்தார் இன்ஸ்பெக்டர். சார், இது நிலாவோட ஹேண்ட்பேக் தான் சார் என்று கத்தினாள் நிகிலா. ஓ என்று கூறியவர் பிறகு நிகிலாவிடம், சரி, நீங்கள் 3 பேரும் இப்போ போகலாம். ஆனால் ஏதாச்சும் கேட்கணுன்னா கூப்பிடுவோம். அப்போ வர வேண்டியதாக இருக்கும். ஓகே சார், நாங்கள் கிளம்புறோம் சார், தேங்க்யூ என்று புறப்பட்டவர்களை மீண்டும் தடுத்தார். இருங்க மேடம், உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க என்று கூறியவர் ஏகாம்பரத்திடம், ஏகாம்பரம், இவங்க ஃபோன் நம்பரை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்று கூறினார். ஓகே சார். நிகிலா தனது தொடர்பு எண்ணையும் தன் பெயரையும் கூறினாள். ஏகாம்பரம் அதை குறித்து வைத்து கொண்டார். பிறகு அந்த 3 பெண்களும் கிளம்பி சென்றனர். அந்த ஹேண்ட்பேக் ரொம்ப பெரிதாகவும் இல்லாமல் சிறிதாகவும் இல்லாமல் ஒரு நார்மலான அளவில் இருந்தது. அதில் இருந்த ஜிப்பை திறந்தார் இன்ஸ்பெக்டர். உள்ளே ஒரு மொபைல் ஃபோனும் ஒரு கிரீட்டிங் கார்டும் இருந்தது. முதலில் கிரீட்டிங் கார்டை எடுத்து பார்த்தார். அது ஹார்ட் வடிவில் ஜிகினா நிரப்பப்பட்டு மிகவும் அழகாக இருந்தது. உள்ளே, என் அன்பு முத்தங்கள், காதலுடன் எழிலன் என்று எழுதியிருந்தது. பிறகு மொபைலை எடுத்து பார்த்தார். முன் ஸ்கிரீனில் அந்த பெண் நிலாவின் புகைப்படம் இருந்தது. அழகாக இருந்தாள். பாவம், சின்ன பொண்ணாக இருக்கா. இதெல்லாம் சாகிற வயசா? இப்படி காதலிச்சுட்டு கொலை பண்ணுற அளவுக்கு அப்படி என்னதான் வெறுப்பு வருமோ தெரியலை. பார்க்க மனசு கஷ்டமாக இருக்குது ஏகாம்பரம் என்று கூறி வருத்தப்பட்டார். ஆமாம் சார், என்ன பண்ணுறது? இப்படி அறிவு கெட்டத்தனமாக காதலில் போய் விழுறாங்க. அப்புறம் என்ன ஆகுமோ? இப்படி அல்ப ஆயுசில் போய் சேர்ந்துடுறாங்க. எவ்வளவு பட்டாலும் புத்தியே வரமாட்டேங்குது இந்த பொண்ணுங்களுக்கு என்று அவரும் சலித்து கொண்டார். மொபைல் ஃபோனை திறந்தார் இன்ஸ்பெக்டர். அதில் வாட்ஸ்அப் தகவல் இருக்கவும் உள்ளே சென்று பார்த்தார். அதில் எழிலன் பெயர் இருக்கவும் அதை தட்டினார். அதில் வரிசையாக செய்திகள் இருந்தன. இறந்து போன அந்த பெண் நிலா அனுப்பியிருந்த பதில் மெசேஜும் இருந்தது. அத்தனையும் காதல் பரிமாற்றங்கள் தான். ஒவ்வொரு வரியிலும் காதல் சொட்ட சொட்ட எழுதியிருந்தனர் இருவரும். இருவருடைய புகைப்படம் கூட இருந்தது அதில். கடைசியாக சில வரிகள் மட்டும் பிறந்தநாள் பார்ட்டி சம்பந்தமானதாக இருந்தது. நீ சீக்கிரம் வந்துரு எழிலன், நான் உனக்காகத்தான் காத்துட்ருப்பேன்.
ஓகே, நான் வாங்கி தந்த ட்ரெஸ் தான் நீ போடணும் நிலா. கண்டிப்பாக. சரி, நாளைக்கு பார்ப்போம் என்று இருவரும் முடித்து இருந்தனர். எழிலன் என்கிற அவனுடைய புகைப்படத்தையே வைத்து பார்த்து கொண்டிருந்தார் இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன். பார்க்க அழகா இருக்கானே, இவனா கொலை பண்ணியிருப்பான்? இல்லை ஒருவேளை வேற யாராச்சும் கொலையை பண்ணிட்டு நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்காக இப்படி எழுதி வச்சிருப்பாங்களோ? தீவிர யோசனையில் ஆழ்ந்தார் இன்ஸ்பெக்டர். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த 2 அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். பாய்.